Hi everyone. Today we're going to see exercise problems in chapter 6. Okay. Exercise 1.1. The first question. List the elements of the following sets. Okay. The first one. X such that x is an integer and x square equal to 9. So x square equal to 9 means x equal to square root of 9. So if I take out 9 from the square root, I have to write plus or minus 3, isn't it? So because it's integer, the answer for the first one is plus 3 and minus 3. புரியுதா? Integers சொன்னதுனால நான் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். Okay. Next, second question. Set of all x such that x is a positive integer less than 5. So integer, negative, everything will come, but they are asking positive. Integer less than 5. So less than 5 means 1, 2, 3 and 4. Okay, that's all. Then question number C. Set of all x such that x is even natural number divisible by 5. So divisible by 5 means it's 5, 10, 15 like that goes on. But they are asking even natural number. So I have to take 10, 20, 30 and goes on. There is no end for this. This is infinite set because நீங்க எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு அவங்க கண்டிஷன் சொல்லவே இல்லை. So don't forget to put this starts. Okay. Because it's infinite set. Okay. The last one. The set of all x such that x belongs to natural number and x is less than negative number. First of all, natural number negative வராது. Negative ஓட negative 1 விட சின்னதுனா negative 2, negative 3. You know, இப்போ negative numbers ஏன்னா number lineல இங்கே வந்து negative 3, negative 2, sorry. போடக்கூடாது. ஒரு நம்பர் லைன் வரையணும் அப்படின்னா நெகட்டிவ் 3 இருக்கும், அப்புறமா நெகட்டிவ் 2, நெகட்டிவ் 1, 0, 1, 2 goes on இல்லையா? ஸோ இப்போ நான் இப்படி டிராவல் பண்ணனா தட் இஸ் கிரேட்டர் நம்பர். இப்படி ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணனா ஸ்மாலர் ஆகும். அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ்ல நெகட்டிவ் 2 இஸ் லெஸ் தேன் நெகட்டிவ் 1. ஈவன் நெகட்டிவ் 3 இஸ் லெஸ் தேன் நெகட்டிவ் 1. ஓகேவா? ஸோ இப்போ நெகட்டிவ் 1ஓட லெஸ் தேன்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் 3, நெகட்டிவ் 2, நெகட்டிவ் 4, நெகட்டிவ் 5 and goes on. பட் இங்கே நேச்சுரல் நம்பர்னு சொன்னதுனால the set is empty set. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ல ஜீரோவே ஃபர்ஸ்ட் வராது, அப்புறம் நெகட்டிவ் நம்பர் சுத்தமா வராது. யூ ஹாவ் டு ரைட் லைக் திஸ் ஆர் யூ ஹாவ் டு ரைட் லைக் திஸ். ஓகே, ஏதாவது ஒண்ணுதான் எழுதணும், ரெண்டுத்தையும் எழுதக்கூடாது. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் செட்டுக்குள்ள நெகட்டிவ் எம்டி செட்டோட சிம்பிள் போட்டீங்கன்னா இந்த செட்டுக்குள்ள ஒரு எலிமெண்ட் இருக்கிறதா கன்சிடர் ஆயிடும். இப்படி எழுதக்கூடாது. ஒன்னு இப்படி எழுதணும், அப்படி இல்லைன்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோ. ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நவ் we move on to second question. Okay, determine which element of the set. So இங்க அவங்க ஒரு செட் ஏ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. -5, -2, 3, -1/2, 0, 2/5, 5, 13.4, 1/3, 19/2. இப்போ நம்ம நேச்சுரல் நம்பரை லிஸ்ட் அவுட் பண்ணணும். இதுல நேச்சுரல் நம்பர்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, அதனால இட்ஸ் எம்டி செட். ஹோல் நம்பர்னு பார்த்தோம்னா 0 மட்டும் இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ இன்டீஜர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 5ம் 0 மட்டும்தான் வரும், ஏன்னா மீதி எல்லாம் ஃப்ராக்ஷன் ரூட்ல இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்ல -5, -1/2, 0, 2/5, 13.4, 1/3, 19/2 இதெல்லாம் வரும். ஏன்னா ரேஷனல் நம்பர்ஸ்னா
any number which can be written in the form of p by q. ஃப்ராக்ஷனா எழுத முடிஞ்சது இல்ல ஃப்ராக்ஷனா இருக்கிறது எல்லாமே ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ்ல வந்துடும். ரியல் நம்பர்ஸ் எல்லாமே வந்துடும். டெசிமல், rational, irrational, integers, whole number, natural numbers, all the numbers comes under real numbers. So we have to write all the answers from the given universal set. இது வந்து universal set. Question வந்து universal set ன்னு சொல்லலாம். 0, 2/5, even pi, 13.4, 1/3, 19/2. So this is the answer for real number set. Okay. Next, we move on to question number 3. Write the following sets in Roster form. Roster form na உங்க question statementல கொடுத்திருக்கிறத நம்ம ஆன்சர் செட்டா எழுதணும், வித் எலிமெண்ட்ஸோட எழுதணும். So first one பாத்தீங்கன்னா set of all x such that x is a 2-digit number and sum of the digit is 5. 2-digit number இருக்கணும், அந்த digits add பண்ணா 5 வரும். இப்போ 2-digit numbers வந்து start from எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 2-digit number 10, 11, 12 அப்படின்னு போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? 99 வரைக்கும் இருக்கும். ஆனா இதுல நமக்கு என்ன வேணும்னா 2 digits ஆட் பண்ண 5 வரும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 2 வரும், இது 3 வரும். அப்போ 5 எதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா 14. 4 + 1 5 வரும், இன்னொன்னு 41. ஸோ லெட்ஸ் ரைட் இட் ஹியர் டைரக்ட்லி. இப்போ 14 எழுதுனா 41 சேர்த்து எழுதலாம். 5 வரும். நெக்ஸ்ட் 2 3 3 2, நெக்ஸ்ட் 5 0. 0 5 நான் எடுக்க முடியாது, ஏன்னா 0 5 அப்படின்னு போட்டேன்னா இட்ஸ் கன்சிடர் அஸ் 5 தான். ஸோ அதனால இது கிடையாது, 50 மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5 வரும். ஓகே. நெக்ஸ்ட் set of all x such that x is an integer and determinant of x less than or equal to 9. Okay. The determinant of x அப்படின்னு சொன்னா the determinant உள்ள plus or minus எந்த 9 வேணா இருக்கலாம், அது less than 9 இருக்கணும். ஓகே. பிளஸ் ஆர் மைனஸா இருக்கலாம், அது பிளஸ்ஸாவும் இருக்கலாம் மைனஸாவும் இருக்கலாம், அது less than or equal to 9 சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ என்னென்ன வேல்யூஸ் வரும்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் +9, ஏன்னா ஈக்குவல் சொன்னதுனால நான் ஃபர்ஸ்ட் +9க்கும் -9க்கும் எழுதணும். தட் ஷுட் பி லெஸ் தேன். இப்போ -9க்கு நான் எழுதுனேன்னா so x equal to -9 and +9. Okay. So அதாவது -9ல இருந்து +9 வரைக்கும் போகும். So -9, -8, -7, -6, -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. Okay. இதை இன்னும் சிம்பிளா, இது புரியலன்னா இன்னும் சிம்பிளா எப்படி சொல்லலாம்? இது வந்து இன்இக்வாலிட்டியில எழுதணும். ஆக்சுவலா எப்படி வரும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளஸ் ஆர் -9, பட் இட்ஸ் லைக் திஸ்: -9 less than or equal to x less than or equal to 9. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் படி -9 விட எக்ஸ் பெருசா இருக்கணும் அண்ட் ஈக்குவலா இருக்கணும், 9 விட சின்னதா இருக்கணும் அண்ட் ஈக்குவலா இருக்கணும். சரியா? ஸோ அந்த கண்டிஷனாலதான் -9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி +9 வரைக்கும் எடுத்துருக்கோம். Okay. Next, set of all x such that x is a letter of the word sweet. So இதுல இருக்க letters of the word எழுதணும். So yes, காமா போடணும் மறக்காம. W, E 2 தடவை ரிப்பீட் ஆனாலும் ஒரு தடவை தான் எழுதணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து ஒரு தடவை தான் எழுதணும், 2 தடவை எழுதக்கூடாது. And T. So these are the letters
from the word sweet. Sweeting இதோட மீனிங் என்னன்னா ஸ்வீட்டுங்கிற வேர்ட்ல என்னென்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, SWET அப்படின்ற 4 letters மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, the next question, set of all x such that x equal to n plus 1 by n ஒரு கண்டிஷன். ஸோ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கோம். என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு என் பிளஸ் 1 by n. ஓகே, அண்ட் n எப்படி டினோட் பண்றாங்கன்னா, n இஸ் a நேச்சுரல் நம்பர் அண்ட் n is less than 6. ஸோ அப்போ நேச்சுரல் முதல்ல நம்ம இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கிற இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு n plus 1 by n. ஓகே, n வந்து நேச்சுரல் நம்பர், ஸோ அதனால 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தேன் 6 அப்பனா 1 2 3 4 and 5. ஸோ இதுதான் என்னோட வேல்யூ, எது வேணா இருக்கும். இப்போ இது எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து n வந்து 1 இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 1 plus 1 by 1 that is 2. அதே இது n equal to 2 இருந்துச்சுன்னா x equal to 2 plus 1 by 2 that is 3 by 2. இதே மாதிரி n equal to 3 இருந்துச்சுன்னா x equal to 3 plus 1 by 2 that is 4 by 3. 3 plus 1 by 3 that is 4 by 3. n equal to 4 means x equal to 4 plus 1 by 4 that is 5 by 4. Next, n equal to 5 means x equal to 5 plus 1 by 5 that is 6 by 5. ஸோ இங்க வந்திருக்கிற எக்ஸுக்கு வந்திருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளோட ஆன்சரா இங்க கொண்டு போய் எழுதணும். ஸோ இதோட செட் என்னென்ன வரும், என்னென்ன எலிமெண்ட்ஸ், 2 3 by 2 4 by 3 5 by 4 and 6 by 5. Pretty understand? நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல என்னுக்கு வேல்யூ அப்ளை பண்ணிட்டு நம்ம போட்டுற வேண்டும். Okay, the next one, set of all x such that x is a composite number. So composite numbers உங்களுக்கு தெரியும். What is composite number? Any number which has more than one factor இல்லையா. So அதெல்லாம் பிரைமுக்கு ஆப்போசிட்டா சொல்லலாம். பிரைமுக்கு the number which is divisible by 1 and itself. அப்போ அதுக்கு more than 1 factors, more than 2 factors சொல்லலாம். அப்படி பார்த்தோம்னா 1 is neither prime nor composite. 2 is a prime number, 3 is a prime number. So 4. Next 5 is a prime number. அடுத்தது 6. 7 prime number. 8. 9, 10, 11 is a prime number. So 12. 8 points goes. அவ்வளவு. So composite number list out பண்ணியாச்சு. மறக்காம எக்ஸெட்ரா போடணும். ஏன்னா they are not saying that where this was. This elements are any condition எதுவும் சொல்லல. அதனால stop here. Okay. Next set builder form. அவங்க கொஸ்டின் கொடுத்தாங்க, நம்ம ஆன்சர் எழுதணும். இப்போ அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஆப்டான செட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இப்போ இது பாத்தீங்கன்னா 2 4 6 8 ஈவன் நம்பர்ஸ் இல்லையா. அதுவும் இல்லாம ஸ்டார்ட் ஃப்ரம் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர், ஸோ நேச்சுரல் நம்பர்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதை நான் எப்படி டினோட் பண்ணலாம், open brace x such that x is an even natural number. அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகே, இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா x such that x is belongs to n அப்படின்னா நேச்சுரல் நம்பர், comma x is even அப்படின்னு மட்டும் எழுதணும். அப்படின்னா ஈவன் நேச்சுரல் நம்பர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 3 6 9 12 15. ஸோ 15 வரைக்கும்லாம் இருக்கு 3 டேபிள் இல்லையா. அப்போ open brace x such that x is equal to 3n. இது வந்து போன எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்த்திருக்கோம். என்னது, x equal to n plus 1 by n போட்டு அப்புறம் n பத்தி அவங்க டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான்
இது n 3யோட மல்டிபிளா இருக்கிறதுனால 3n போட்டுட்டு n நான் டிஃபைன் பண்றேன். ns belongs to கேபிட்டல் N. இங்க வந்து ஸ்மால் n அப்படிங்கிறது என்னோட வேல்யூஸ், கேபிட்டல் N அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர். அதனால பார்த்து போடணும். அப்புறம் இந்த n நான் இன்னும் நேச்சுரல் நம்பர் மட்டும் சொன்னா பத்தாது, எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுதுன்னு மட்டும் சொல்லணும். ஸோ அதனால 1 less than or equal to n less than or equal to 5 அப்படின்னா என்னோட வேல்யூ 1ல ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும். அப்பதான் 3 times 1 is 3, 3 times 2 is 6, 3 times 5 is 15 வரைக்கும் எழுதணும். புரியுதா? ஸோ டீட்டெயிலா நம்ம வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1, இது வந்து 4, 9, 16. இந்த 4, 9, 16 ஸ்கொயர் நம்பர். இப்போ 1ஐயும் நான் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் போடலாம். ஏன்னா 1 ஸ்கொயர் இஸ் 1 1 மட்டும்தான். இது வந்து 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்போ இதை எப்படி ரிமூவ் பண்றது? ஓப்பன் பிரேஸ் x such that x equal to n ஸ்கொயர் and n is belongs to natural number அப்படின்னு மட்டும் நான் சொன்னா போதும். ஏன்னா this is infinite set. ஏன்னா இது வந்து ஃபைனைட் செட்டா இருக்கிறதுனால இது முடிஞ்சிருச்சு. இது வந்து இன்ஃபைனைட் செட்டா இருக்கிறதுனால இட் மூவ்ஸ் ஆன். அதனால நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டு வைக்கலாம். அடுத்தது இது பாத்தீங்கன்னா 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கோஸ் ஆன். இப்போ 8க்கு அடுத்த நம்பர் 9, அப்போ 10, 11 போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஓப்பன் பிரேஸ் x such that x is belongs to natural number and x is greater than or equal to 8. greater than or equal to 8னாலே 8ல நேச்சுரல் நம்பரு 8ல ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவும் இல்லை, ஃப்ராக்ஷன் இல்லை, டெசிமல் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்னா இது நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஆனா அது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, மேல இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. அப்போ நான் கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் அப்படி நீங்க கிரேட்டர் தேன் வேணாம் அப்படின்னா லெஸ் தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப லெஸ் தேன் யூஸ் பண்ணீங்க இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவா என்ன யூஸ் பண்ணலாம்னா எக்ஸ் இஸ் லெஸ் கிரேட்டர் தேன் greater than 7 போடணும். x is greater than 7 போடணும். அப்போ ஈக்குவல் நான் யூஸ் பண்ணல. அப்போ greater than 7 7 விட பெருசா இருக்கு. 7 விட பெருசா இருக்கிறது 8 onwards. 8 onwards goes on. அதுக்கு எண்ட் கிடையாது. சோ இது ரெண்டுத்துல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்க ஈக்குவல் ரிமூவ் பண்ணக்கூடாது, ஈக்குவல் பண்ணணும். நெக்ஸ்ட் 1 2 3 4 சாரி 1 2 3 6. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 கண்டினியூஸா வந்துட்டு திடீர்னு 6 வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஃபேக்டர்ஸ், 6 டேபிளோட ஃபேக்டர்ஸ் இது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணணும்னா ஓப்பன் பிரேஸ் x such that x is a factor of 6, comma x is belongs to natural. ஓகே, இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேன் 2 different sets have the same roster form? ஏதாவது எந்த செட்டாவது சேமான ஆன்சர் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் இருக்கா அப்படின்னா no, இல்ல. ஓகே, let's move on to the next one. Next, which of the following pairs of sets are equal? இதெல்லாம் ஈக்குவல்னு கேக்குறாங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் DECENT டீசென்ட்க்கு CENTD. இப்படி பார்த்தோம்னா இங்க இருக்க லெட்டர்ஸ் தான். இங்க வந்து இ வந்து 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, ஆனா இங்க இ ஒரு தடவை தான் இருக்கு. சி இருக்கு, டி இருக்கு, NTB இருக்கு. ஓகே, சோ அதனால தே ஆர் ஈக்குவல். இங்க 2 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, பண்ணக்கூடாது, பட் ஸ்டில் தே ஆர் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் AB பை ரூட் 2. இங்கேயும் A பை ரூட் 2 பொசிஷன் தான் மாறி இருக்கு, பட் எல்லா எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கு. ஸோ அதனால தே ஆர் ஈக்குவல். The next one, x set of all x such that x is a zero of the polynomial x square அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So x square is equal to 0 means x also equal to 0. சரியா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா செட்டுக்குள்ள 0 வரும். செகண்ட் ஒன் x such that x is the root of the equation x square
equal to 0. So 0 of the polynomial நாலும் root of the equation நாலும் ரெண்டுமே சேம் தான். எதுக்கு தான் கேட்கறாங்க? எக்ஸ் ஸ்கொயருக்கு தான் கேட்கறாங்க. ஸோ 0 of the polynomialனா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன்னா அவங்களே ஈக்குவேஷன் அதே ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா ஸ்டில் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரூட்டு 0 ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இந்த செகண்ட் ஒண்ணுக்கும் என்னதான் ஆன்சர் வரும்? 0 தான் ஆன்சர் வரும். ஸோ அதனால இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் x set of all x such that x has numerical value less than or equal to 1. So numerical value less than or equal to 1 னா first ஒன்னோட செட் பாத்தீங்கன்னா 1 0 less than னா இந்த சைடு நெகட்டிவா போய்கிட்டே இருக்கணும் இல்லையா? சோ இப்படி போயிட்டே இருக்கும் செட். அடுத்தது x set of all x such that x is the root of the equation x square minus 1 equal to 0. So condition கொடுத்துருக்காங்க x square minus 1 equal to 0 சொல்லிருக்காங்க. root of the equation, so x square equal to 1 means x equal to plus or minus 1. அப்போ இதோட செட் என்ன வரும்? -1, 1 மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது. ஸோ இந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் ஈக்குவல் கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் 5, 10, 15, 20. 5, 10, 15, 20 ஈக்குவலா தான் இருக்கு. பட் இங்க செட் இஸ் ஃபைனைட், இங்க செட் இஸ் இன்ஃபைனைட் இல்லையா? ஸோ தே ஆர் நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எம்டி செட். செகண்ட் ஒன் எம்டி செட்டுக்குள்ள ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த சிம்பிள் போட்டுட்டு பிரேஸ் போட்டா இஸ் கன்சிடர் ஆஸ் எ எலிமெண்ட். இங்க வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஒன் எலிமெண்ட். ஓகே, ஆனா இங்க பாத்தீங்கன்னா நோ எலிமெண்ட், எம்டி செட் இல்லையா? நோ எலிமெண்ட். அப்ப இது ரெண்டு எப்படி ஈக்குவல் ஆகும்? ஈக்குவல் ஆகாது. ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். இந்த சிம்பிள் பார்த்தாவே நமக்கு எம்டி செட். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா லேசியா இப்படி போட்டு பழக மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா இப்படி இப்படி போட்டுவோம். எம்டி செட் நல் செட் வருது அப்படின்னா இப்படி இப்படி போட்டு பழகிடுவோம். அப்புறம் சில கட்டில கன்ஃபியூஸ் ஆகி இப்படி வேற போட்டு வைப்போம். அப்ப இது பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு எம்டி செட்டுக்கு தனியா இதை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தப்பு. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். Okay, this is very simple. State which of the following sets are finite or infinite. அப்படின்னா countable elements இருக்கிறதா இருந்துச்சுன்னா அது finite. Uncountable எக்ஸெட்ராவா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா it's infinite. Okay, the first one, x such that x belongs to z, that is integers. Okay, x minus 1, x plus 2, x minus 3 equal to 0. அப்படின்னா இதை சால்வ் பண்ணணும். So x plus 1, sorry, x minus 1. So x minus 1 equal to 0. இது மூணுமே பண்ணும்போது ஒரு ஃபேக்டரைசேஷன் வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் plus 3x plus 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபேக்டரைஸ் பண்றோம்னா x plus 1 into x plus 2 equal to 0 போட்டுட்டு இதை ஈக்குவல் டு 0 இதை ஈக்குவல் டு 0 போட்டு ஃபேக்டர் போடுவோம்ல, அதுதான். இங்க வந்து 3 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பனா இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் கிடையாது, கியூபிக். அப்ப நான் இதுக்கு தனித்தனியா போடும்போது x minus 1 equal to 0 means x equal to 1. நெக்ஸ்ட் x plus 2 equal to 0 means x equal to minus 2. x minus 3 equal to 0 means x equal to 3. அப்போ இதுக்கு நான் என்னோட ஆன்சர் என்னென்ன வரும்? 1 minus 2 3. ஆர்டர் மாறி இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. 3 எலிமெண்ட் இருக்கு இதுக்குள்ள. ஸோ அதனால திஸ் இஸ் ஃபைனைட் செட். என்னால இதுக்குள்ள எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தே ஆர் 1, 2, 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் and 2 are co-prime. Co-primeனா என்ன? Co-primeனா it has the HCF as 1. ரெண்டு நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 3,4 வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் HCF என்ன வரும்? காமன் ஃபேக்டர் 1 தான். வேற பக்கத்துல அதாவது கான்சிக்யூட்டிவ் நம்பரா தான் எடுக்கணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ 9,6 எடுத்தோம்னு வச்சுக்கோங்க.
6 வராது, ஏன்னா இதுக்கு வந்து இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ 9,4 எடுத்துக்கலாம். 9,4 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் HCF என்னதான் வரும், 1 தான் வரும். ஓகே, இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா x and 2. அப்பனா 2 கூட வர என்னென்ன நம்பர்லாம் கோப்ரைமா இருக்கணும், 2ஓட கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ 2,1, 2,3, 2,5 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த 2 மட்டும் விட்டுட்டு இந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதணும். அப்படி பார்த்தோம்னா 1, 3, 5, 7 goes on. இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை, ஸோ அதனால it goes on. This is unable to count the number of elements, so it's infinite set. Okay, this is finite set and this is infinite set. Next, set of all x such that x is a rational number between 3 and 4. So rational number na we can express this in the form of p by q அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமலா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். 3.11, 3.1, 3.11 until ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸா இருந்தா கூட, இப்போ 3.2 பார் அப்படின்னு போட்டா கூட நான் என்ன சொல்லலாம்னா இட்ஸ் ரேஷனல் நம்பர் சொல்லலாம். ஏன்னா இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு 3 and 4க்கு நடுவுல. ஸோ அதனால they are infinite set. Okay, நீங்க இதை ஃபிராக்ஷனா கூட எழுதலாம். உங்களுக்கே தெரியும் ரேஷனல் நம்பர் பிட்வீன் 3 and 4க்கு வந்து டைம்ஸ் எல்சிஎம் கண்டுபிடிச்சு போவோம், அந்த மாதிரி கூட போகும். அது பெஸ்ட் டெசிமல்ல எழுதுறது. நெக்ஸ்ட், செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 5. இதே மாதிரி ஒரு சம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா பிளஸ் ஆர் -5. அப்போ நான் எப்படி எழுதணும், -5 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சாரி less than or equal to x less than or equal to +5. இல்ல இத வந்து காம்பினேஷனா எழுத முடியாது. அதாவது எக்ஸுக்கு வேல்யூ வந்து பிளஸ் ஆர் -5. இந்த கண்டிஷன் படி எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to +5 and x is less than or equal to -5. Okay, so இந்த காம்பினேஷன்ல தான் வரும். இது கொஞ்சம் பார்த்து எழுதணும். ஓகே, லெஸ் தேன் போன சம்ல நம்ம வந்து less than or equal to 9 பார்த்தோம். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம ஒரே ஸ்டேட்மெண்டா -9 less than or equal to x less than or equal to +9 எழுத முடியும். ஆனா கிரேட்டர் than வரும்போது ஓகே 5 வந்து, ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ல சின்னதா இருக்கிறது தான் பெருசா கன்சிடர் பண்ணுவோம், பெருசா இருக்கிறது தான் சின்னதா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனமா எழுதணும். இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன கன்சிடர் பண்ணணும்னா பிளஸ் வந்து கிரேட்டர் தேன் பட் மைனஸ் வந்து லெஸ் தேன் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அதனால இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் -5க்கு என்னென்ன வரும், ஈக்குவல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ -5 -6 -7 கோஸ் ஆன் இந்த சைடு, கமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன். இப்போ என்ன வரும் 5 6 7 எக்ஸெட்ரா. Okay, so it's still infinite set. Can't able to count how many elements are here. Okay, greater than வரும்போது டிட்டர்மினன்ட்ல
கொஞ்சம் கவனமா போடுங்க. லெஸ் தெனுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, let's move on to the next question. Okay, exercise 1.1 we completed. Now we are moving to exercise 1.2. Okay, இங்க filling the blanks. இந்த symbol இது வந்து subset not a subset. So subset இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த எலிமெண்ட்ஸ் அந்த செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆமா சப்செட்னு சொல்லணும், இல்லைன்னா நாட் அ சப்செட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. அப்போ 2, 3, 4 இஸ் அ சப்செட் ஆஃப் இந்த செட். இது கண்டிப்பா ஸ்மாலரா இருக்கணும், ஸ்மாலர் செட்டா இருக்கணும். இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா இது வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கும். இது வந்து பிக்கர் செட்டா இருக்கும். பிக்கர்னு நான் சொல்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சொல்றேன். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா 5, 1 எல்லாம் இந்த செட்ல இல்ல. என்ன சொல்றோம்னா இந்த செட்டு இத வந்து வென் டயக்ராமா போட்டு காட்டுவோம்னா பெரிய செட், அதுக்குள்ள என்னென்ன நம்பர் இருக்கு, 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள இந்த 2, 3, 5 எல்லாம் எந்த செட்டுக்குள்ள இருக்கு, இந்த செட்டுக்குள்ள இல்லையா? சோ அதுதான். சோ இந்த சின்ன செட் இஸ் சப்செட் ஆஃப் த பிக்கர் செட். ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து செட் ஏ, இத செட் பின்னு வச்சோம்னா செட் ஏ இஸ் சப்செட் ஆஃப் செட். செட் ஏ செட் பி குள்ள இருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா உள்ள இருக்கும். அதுதான் சரியா? அப்படி இருந்துச்சுன்னா சப்செட், இல்லைன்னா நாட் அ சப்செட். ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ட்ரையாங்கிள்ஸ் இன் அ பிளேன். ட்ரையாங்கிள்ஸ் நிறைய என்னென்ன டைப் இருக்கு, ஸ்கேல், ஐசோசெலஸ் மாதிரி இருக்கு இல்லையா? இன்னொன்னு என்ன சொல்றாங்க, எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஆர் பாலிகன்ஸ் ஆஃப் த பிளேன். பாலிகன்னா எல்லாமே எல்லாம் க்ளோஸ் டு ஃபிகரும். ஸ்டார்ட் ஃப்ரம் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள், குவாடிலேட்ரல், எக்ஸாகன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பென்டகன், இது எல்லாமே பாலிகன் தான். க்ளோஸ் டு ஃபிகர் இருக்கிறது எல்லாமே பாலிகன் தான். அப்போ ட்ரையாங்கிளும் எதுக்குள்ள வந்துரும், கண்டிப்பா இந்த பாலிகனுக்குள்ள வரும். அதனால இட்ஸ் அ சப்செட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னா பாசிட்டிவ் இருக்கும், 0, நெகட்டிவ், இது எல்லாமே சேர்ந்ததுதான் இன்டீஜர். இப்போ இங்க என்ன சொல்றாங்க, மல்டிபிள் ஆஃப் 4 சொல்றாங்க. இப்போ எது பெருசா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டீஜர் தான் பிகரா இருக்கும். சரியா? அப்படி பார்த்தோம்னா ஆக்சுவலா இது எப்படி இருக்கணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இந்த சைடும் இன்டீஜர் இந்த சைடும் மாறி வரணும். அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா இன்டீஜர்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ, 0, பாசிட்டிவ் வேல்யூ எல்லாமே சேர்ந்ததுதான் என்னது, இன்டீஜர். இதுல மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இந்த பாசிட்டிவ்லயே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட். சரியா? இது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும், ஆனா ஆர்டர் வந்து மாறி இருக்கு. அப்ப நம்ம இப்படி போட்டுக்கலாமா மேம் அப்படின்னா இப்படி போடக்கூடாது, இது தப்பு. சரியா? அதுக்கு என்ன எழுதுனா நாட் அ சப்செட். அவங்க சொன்ன ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்ம இன்டீஜர் தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 குள்ள இருக்கான்னு பார்க்கணும். இல்ல, மல்டிபிள் 4 தான் இன்டீஜர்ஸ் குள்ள இருக்கு. சோ இது வந்து நாட் அ சப்செட். புரியுதா? ஆர்டர் மாறி இருக்கிறது. அடுத்தது இது வந்து எம்டி செட். எம்டி செட் இது இந்த செட்டுக்குள்ள இருக்கா? ஆமா இருக்கு. இது வந்து இட்ஸ் அ சப்செட். இது உங்களுக்கு சிம்பிளா ஆகும்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். எவ்ரி செட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து 1, 2க்கு சப்செட் எழுதுறேன்னா முதல்ல நான் என்ன எழுதணும், ஒரு எம்டி செட் எழுதணும். அப்புறமா இந்த எலிமெண்ட்ஸை வந்து நான் தனித்தனியா எழுதணும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இதை பேரா எழுதுவேன். இப்ப இருக்கிறதே 2ஆ இருக்கிறதுனால நான் இப்படி எழுதிடுவேன். இப்போ கொடுத்துருக்கிறதே ஒரு எம்டி செட்டுனா இந்த செட்டுக்கு நான் சப்செட் எப்படி எழுதுவேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன எழுதுவேன், ஒரு எம்டி செட் எழுதிட்டு அப்புறமா இந்த செட் எழுதுவேன் இல்லையா? அப்போ எம்டி செட் இஸ் சப்செட். இதுக்குள்ள இந்த செட் இருக்கு, அதனால இட்ஸ் a subset. இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்டி செட் இஸ் a subset of every set.
இங்கே இந்த இடத்துல செட்டுக்குள்ள எம்டி செட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பதிலா அவங்க நம்பர் கொடுத்தா கூட, இப்போ வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் இட்ஸ் a சப்செட். ஏன்னா இதுக்கு வந்து சப்செட் எழுதும் போது எம்டி செட் எழுதும், அதனாலதான் எவ்ரி செட்னு எழுதியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் x such that x equal to m minus 1 by m. m is a non-zero integers. Okay, அப்போ நான் ஜீரோ இன்டீஜர் அப்படின்னு சொன்னா எம்முக்கு வேல்யூ இருக்கு, ஆனா அது வந்து ஜீரோ ஆகாது. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் நான் ஜீரோனா ஜீரோ கிடையாது இல்லையா. இப்போ வந்து நான் வந்து இப்போ -1 அப்படின்னு போட்டாலுமே என்னோட ஆன்சர் என்ன வரும், -2 by -1 வரும். ஸோ இட்ஸ் 2 இல்லையா. இப்ப நான் வந்து +1 போடுறேன்னு வச்சுக்கோங்க, 0 இது எடுக்க கூடாது. ரைட், 1. அப்போ 0 by anything is 0. நெக்ஸ்ட் ஏன்னா அவங்க நான் ஜீரோ இன்டீஜர்னு சொல்லிருக்காங்கன்னா 0 மட்டும் தான் எடுக்கக்கூடாது, எந்த நம்பர் வேணா எடுக்கலாம். இப்ப நான் 2 - 1 by 2 போட்டேன்னா 1 by 2. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு -2 கூட போடுறேன்னு வச்சுக்கோங்க, -2 - 1 divided by -2 போட்டேன்னா -3 by 2, -2. ஸோ திஸ் இஸ் 3 by 2. இப்போ இது எல்லாமே என்னது, ரேஷனல் நம்பர் இல்லையா. ஸோ திஸ் இஸ் அ சப்செட். கண்டிப்பா இது ரேஷனல் நம்பர் கூட இருக்கும். நெக்ஸ்ட் set of all x such that x equal to n square. n square அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன வரும், என்னென்ன செட் இருக்கும், 1 square is 1, 2 square is 4, 3 square is 9, 16 goes on. கியூப் பாத்தீங்கன்னா 1, 8, 3 கியூப் வந்து 27, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கும் சப்செட்டே இல்லை இல்லையா. ஸோ அதனால this is not a subset. அடுத்தது set of all x such that x belongs to real numbers. இங்க x set of all x such that x equal to 2 power n. Okay, இப்ப 2 power n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 power n அப்படின்னா 2 power 1, 2 power 0, 2 power 1, 2 power 2 இது எல்லாமே போட்டுட்டே இருக்கேன். அப்ப என்ன வரும், 1, 2 power 1 is 2, இது வந்து 4, 2 power 3, 8 போயிட்டே இருக்கும் இல்லையா. சோ இதுல பாத்தீங்கன்னா ரியல் நம்பர் தான் இதை விட அதிகமா இருக்கும், ஏன்னா ரியல் நம்பர்ல எல்லாமே இருக்கும். இது வந்து எலிமெண்ட் கம்மியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 இல்ல, இதுல வந்து 5, 6, 7 இல்ல, ஆனா இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். அப்போ இதுதான் அதிகமா இருக்கு, பெருசா இருக்கும், இது கம்மியா இருக்கு. இது ரெண்டுத்தையும் மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா we can say subset, but this is not subset. ஓகே, இது ஏன்னா இந்த செட் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும், இதுல சில நம்பர்ஸ் இதுல இருக்காது. ஓகே, on to the next question. next true or false. இந்த சிம்பிள் தெரியும். ஸோ இது வந்து belongs to அப்படின்னா இது வந்து எலிமெண்ட், இந்த சிம்பிள் பேரு belongs to. ஓகே, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்பேன். ஓகே, அப்படின்னா அந்த எலிமெண்ட் இது எப்போ யூஸ் பண்ணணும்னா that element is in that set. அந்த செட்டுக்குள்ள அந்த எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அத வந்து இருக்கு, ஆமா, எஸ் இட்ஸ் belongs to. ஃபார் எக்ஸாம்பிள் 2 is a element that is in the set. எஸ், இந்த 2ங்கிற எலிமெண்ட் இந்த செட்டுக்குள்ள இருக்கு. 2ங்கிறது எலிமெண்ட், அதுக்கு வந்து என்ன போடக்கூடாது, பிரேஸ் போடக்கூடாது. சரியா, பிரேஸ் போட்டா தப்பு. ஜஸ்ட் எலிமெண்ட் தான் எழுதணும். அது செட்டை சொல்லும் போது அதுக்கு பிரேஸ் போடும். அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா எஸ். சோ 2 is belongs to. இப்ப இந்த செட்டுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், ஏ போட்டு அப்படின்னா 2 is belong to set A. இதுக்கெல்லாம் பிரேஸ் போடக்கூடாது, இது வந்து செட்டோட பேரு. புரியுதா, இதுதான் அதோட கண்டிஷன். இந்த கண்டிஷன் கரெக்டா வந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லலாம்னா எஸ் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, the first one, 1 is belongs to set 1. yes, it's true. ஆனா
இதுவும் செட்டு. இந்த செட்டு இந்த செட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது செட்டா கொடுத்ததுனால, இந்த பிரேஸ் இல்லாம கொடுத்திருந்தாங்கன்னா இட்ஸ் ட்ரூ. பிரேஸோட கொடுத்ததுனால இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. இத பிரேஸ்குள்ள கொடுத்துட்டு இங்கேயும் பிரேஸ்குள்ள கொடுத்து வெளியில ஒரு பிரேஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அப்படின்னா திஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் எலிமெண்ட்ஸ். திஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் செட். ஒரு செட்டு, இதுவும் செட்டு. ஒரு செட்டு இன்னொரு செட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது வந்து பிரேஸோட கொடுத்தாலும் இங்க வெளியில ஒரு பிரேஸ் வரும்போது இது என்னவாயிடுச்சு, எலிமெண்ட் ஆயிடுச்சு. இது வந்து செட் ஆயிடுச்சு. புரியுதா? சோ அதனால திஸ் இஸ் ட்ரூ. நான் எப்படி சொல்லிட்டேன், எம்டி செட்டை தனியா எழுதுறதும் எம்டி செட்டை ஒரு செட்டுக்குள்ள எழுதும் போது எலிமெண்டா கன்சிடர் ஆயிரும் சொன்ன இல்லையா, அதே கான்செப்ட் தான். இப்ப 2வை ஒரு எலிமெண்டா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செட்டு போட்டு செட்டுக்குள்ள ஒரு செட்டு 2 போடும்போது திஸ் இஸ் கன்சிடர் அஸ் எலிமெண்ட்ஸ். அப்போ இது வந்து இதுக்குள்ள இருக்கு. எஸ், இட்ஸ் பிலாங்ஸ் டு. புரியுதா? சோ எம்டி செட் இஸ் பிலாங்ஸ் டு 1 2 3. நோ, பிலாங்ஸ் டு சொல்ல முடியாது. ஆனா சப்செட்னு சொல்லலாம். ஏன்னா சப்செட், இதுக்கு சப்செட் எழுதும் போதுதான் நான் என்ன எழுதுவேன், எம்டி செட்டு 1 2 3, அடுத்தது 1 2 2 3, அடுத்தது 3 1, அடுத்தது 1 2 3. சோ இதெல்லாம் சப்செட்ஸ் இல்லையா? சோ சப்செட்டுக்குள்ளதான் என்ன வந்திருக்கு, இந்த எம்டி செட் இருக்கு. சோ அதனால திஸ் இஸ் ட்ரூ. ஆனா சப்செட் பிலாங்ஸ் டு போடும்போது நோ, இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஞாபகம் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் move on to the next question. பவர் செட். பவர் செட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, சப்செட் எழுதுறதுதான் பவர் செட். ஓகே, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எம்டி செட் எழுதிட்டு அப்புறமா அந்த செட் எழுதணும். எம்டி செட்டை நீங்க இப்படி டினோட் பண்ணலாம், எம்டியாவும் டினோட் பண்ணலாம். செகண்ட் ஒன் எம்டி செட் பி, மறக்காம பிரேஸ் போடணும், கமா போடணும். இப்போ 2 எலிமெண்ட்னா நடுவுலையும் கமா போடணும், வெளியிலையும் கமா போடணும். ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கரெக்டா க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா தப்பு. ஓகே, தேர்ட் ஒன்னுக்கு நான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன், எம்டி இது இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். நான் 1 ஃபர்ஸ்ட் செட்டை நான் தனித்தனியா எழுதிக்கிறேன். 2 5. அடுத்து நான் என்ன எழுதணும், பேரா எழுதணும். 1 2 2 5 5 1. நெக்ஸ்ட் நான் 3 எலிமெண்ட் 3 எழுதணும். ஓகே, ஸோ 3 எழுதிட்டேன். அவ்வளவுதான், ஒரு தடவை தான் எழுத முடியும், முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எம்டி செட் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். ஓகே, 2 எலிமெண்ட் இருக்கு. இப்ப நான் அடுத்தது தனித்தனியா எழுதணும். இப்போ செட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் எம்டி செட் எழுதுவேன், அடுத்தது செட்டுக்குள்ள ஒரு செட்டு போட்டு எழுதணும். ஏன்னா இதுவே ஒரு எலிமெண்ட். ஓகே, சோ இது வந்து எலிமெண்ட். இப்போ பேரா எழுதணும். புரியுதா? இது வந்து ஒரு பேரு. இது முடிச்சு க்ளோஸ் பிரேஸ் கண்டிப்பா போடணும். ஓகே, ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இது எழுதும் போது கண்டிப்பா பாத்துக்கோங்க, இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுவே போடலைன்னா அது தப்பு, அது செட்டாவே கன்சிடர் ஆகாது. சரியா? இதுதான் பவர் செட். ஓகே, நெக்ஸ்ட் கார்டினாலிட்டி. கார்டினாலிட்டினா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு எழுதுனா போதும். இதுக்குள்ள எத்தனை கவுண்ட் இருக்கு, இதுக்குள்ள 1, இதுக்குள்ள இது 1 இது 1, மொத்தம் 2. இதுக்குள்ள 1 2 3, இது ரெண்டுமே சேர்த்து ஒரு செட், ஒரு எலிமெண்ட். மொத்தம் 4 எலிமெண்ட்ஸ். ஏன்னா பிரேஸ் ஃபுல்லா கன்சிடர் இருக்கும் போது கன்சிடர் அஸ் 1 எலிமெண்ட் தான்.
இப்போ 1 2 இது இங்க பாருங்க, இங்க ஓபன் பிரேஸ் ஆகி இங்க க்ளோஸ் பிரேஸ் ஆயிருக்கு. அப்போ இது ஃபுல்லாவே இதுக்குள்ள ஒரு பிரேஸ் இருக்கு. அப்ப இது தனியா கன்சிடர் ஆகுமானா ஆகாது. இப்படி இருக்கு 1, இப்படி போய் இப்படி இருக்கு. அப்பனா இது ஓபன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் ஃபுல்லதான் இது இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அப்போ இது கன்சிடர் அஸ் 1 எலிமெண்ட் தான். ஸோ மொத்தம் 3. அதே கான்செப்ட் தான் இருக்கு. 1 2 இது ஃபுல்லா 1. அப்போ மொத்தம் 3. கார்டினாலிட்டின்னா எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு எழுதினா போதும். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. கிளியரா நல்லா கண்ணை திறந்து பாருங்க, பார்த்து எழுதுங்க, கன்ஃபியூஸ் ஆகாம எழுதுங்க. சரியா? நெக்ஸ்ட் last question of this exercise. Let A be a set. N of A equal to 10. N of Aங்கிறது கார்டினாலிட்டியை சொல்றாங்க, அதாவது எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, find the value of N of P of A. இது ஒண்ணுமே இல்லை, N of A கொடுத்துட்டாங்க, என்னது 10. N of P of A அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலா 2 power n. nங்கிறது 10, அவ்வளவுதான். 2 power 10. 2 power 10 வந்து 1024 முடிஞ்சிருச்சு. If A has 100 elements, 100 elementsனா என்னோட வேல்யூ 100ன்னு அர்த்தம். அப்போ அதேதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா N of P of A கண்டுபிடிக்கணும். என்னது 2 power n. 2 power n வந்து 2 power 100. 2 power 100க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது கொஞ்சம் பெரிய நம்பர். அதனால இதோட ஸ்டாப் பண்ணாவே போதும். ஓகே, தட்ஸ் இட். n of p of a ஓட ஃபார்முலா 2 power n. nங்கிறது கார்டினாலிட்டி, எத்தனை நம்பர் இருக்கு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது தான். ஓகே, நவ we move on to exercise 1.3. இது பார்க்கறதுக்கு முன்னாடி யூனியன் இன்டர்செக்ஷனை ரீகால் பண்ணிக்கலாம். யூனியன்னா ஜாயின் டுகெதர். ஓகே, எல்லா எலிமெண்ட் செட் ஏல இருக்கிறது செட் பில இருக்கிறது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதிடணும். ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதக்கூடாது. இன்டர்செக்ஷன்னா காமன், அப்படின்னா 2 எலிமெண்ட்டுக்கும் காமனா இருக்கிறது வரும். இதையே நம்ம வந்து வென் டயக்ராம்ல சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப ஏ யூனியன் பி 2 செட்டு கொடுக்குறாங்க, ஏ யூனியன் பின்னு சொல்றாங்கன்னா இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துடும். அதே இது இன்டர்செக்ஷன் சொன்னாங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது இந்த பார்ட். சோ இந்த பார்ட் மட்டும் வரும். இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஏ யூனியன் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஏ டிஃபரன்ஸ். டிஸ்ஜாயிண்ட்னா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் அப்புறம் டிஸ்ஜாயிண்ட். டிஸ்ஜாயிண்ட்னா ஒன்றும் கிடையாது, நோ காமன் எலிமெண்ட்ஸ். இன்டர்செக்ஷன் வந்து இப்ப இதுல இன்டர்செக்ஷன் வந்து என்னவா இருக்கும்னா எம்டி செட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா டிஸ்ஜாயிண்ட்னு சொல்லுவோம். எது இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் நல் செட்டா இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது காம்ப்ளிமெண்ட். ஒரு எக்ஸாம்பிள், இதுல வந்து ஏ டேஷ் ஏ காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேக்குறாங்கன்னா ஏவை விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் எழுதணும். சரியா? ஏ செட் மட்டும் வராது. இந்த ஏ எங்க இருக்கு, இதுதான் ஏ செட் இல்லையா? சோ இந்த செட்டை விட்டுட்டு அது தாண்டி அதுல இல்லாம இருக்கிற எல்லாத்தையுமே எழுதுறது தான் காம்ப்ளிமெண்ட். இது எல்லாமே ஒரு காம்ப்ளிமெண்ட். இதே இது ஏ மைனஸ் பின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ மைனஸ் ஏ மைனஸ் பின்னா இந்த பார்த்து ஏல இருக்கிறது பில இல்லாம இருக்கிறது இந்த பார்ட் மட்டும் வரும். இது பேரு தான் என்னது, ஏ மைனஸ் பி. இதே இது பி மைனஸ் ஏன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா இது செட்டு ஏ இது செட்டு பின்னு எடுத்தோம்னா இந்த பார்ட்
இதுதான் செட் ஏக்குள்ள இல்லாம இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பார்த்து பில இருந்து ஏ பார்க்கணும். எது ஃபர்ஸ்ட் இருக்கு? இப்ப ஏ இருக்குன்னா ஏல இருந்து பிய பார்க்கணும், பி இருக்குன்னா பில இருந்து ஏ பார்க்கணும். ஓகே, சோ இதுதான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா போட்டுடலாம். சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனியன் தானே கேக்குறாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு இந்த செட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் எழுதுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் செட் எழுதிருங்க, ஆர்டர் முக்கியம் இல்ல, அதனால ஃபர்ஸ்ட் செட் எப்போதும் எழுதிடுங்க. அடுத்தது செகண்ட் செட்ல 2 ஏற்கனவே எழுதிட்டோம், 7 ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால 9 1. அவ்வளவுதான் ஏ யூனியன் பி. புரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட்டுக்கு ஏ யூனியன் பி எழுதும் போது ஏ பி டி இ. இப்ப நான் என்ன எழுதிட்டேன்? ஏ எழுதிட்டேன், இ எழுதிட்டேன். அப்போ ஐ ஓ யூ. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஃபர்ஸ்ட் செட் எழுதிருங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ இது பாத்தீங்கன்னா இது எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஏ செட் என்ன பி செட் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல டினோட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ செட்ல என்னென்ன இருக்கு? நேச்சுரல் நம்பர் லெஸ் கிரேட்டர் தேன் 5. நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தேன் 5னா 6ல இருந்து ஆரம்பிக்கும். 6 7 8 9 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். அடுத்தது நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 5. ஸோ செட் பி லெஸ் தேன் 5னா என்ன வரும்? 1 2 3 4 வரைக்கும் மட்டும்தான் வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் யூனியன்னா. இப்போ இது எழுதிட்டோம்னா இங்க எழுதுறது ஈஸி. இப்ப நான் இப்ப எது சின்ன செட்டு? இதுதான் சின்ன செட்டு, அதனால நான் முதல்ல அதை எழுதிக்கிறேன். 1 2 3 4 எழுதிட்டு 5 இல்ல 6ல இருந்து வரணும். 6 7 8 9 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இது 5 எழுதக்கூடாது. புரியுதா? ரெண்டுத்துலயுமே 5 இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. A is a empty set. ஓகே, அப்போ பி செட் மட்டும்தான் இருக்கு. இப்ப ஏ எம்டி செட்னா அதுல ஒண்ணுமே இல்ல. அப்ப ஏ யூனியன் பில ஏ செட் எழுத தேவையில்லை, ஏ செட்டே ஒண்ணுமே இல்லை. இப்போ வெறும் செட் பி மட்டும்தான் வரும். 2 √2 -1 0. மறந்துட்டு எம்டி செட்டையும் சேர்த்து செட்டுக்குள்ள எழுதிடாதீங்க, எழுதக்கூடாது. ஏன்னா இங்க செட்டு ஏ ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்கு. சரியா? அது இங்க சொல்லக்கூடாது, யூனியன்ல காட்டக்கூடாது, யூனியன் இன்டர்செக்ஷன்ல அதை எழுதக்கூடாது. அதை எழுதிட்டீங்கன்னா அது ஒரு செட்டை, ஒருவேளை இந்த செட்டு ஏவையும் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஸ்குள்ள கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீங்க டினோட் பண்ணும்போது எப்படி எழுதணும்? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு இதை இப்படி டினோட் பண்ணிடணும். ஏன்னா இது இதுவே செட்டுக்குள்ள இருக்கு. சரியா? அதை அப்படி டினோட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா 2, இதுக்கு பிரேஸ் போடக்கூடாது. -1, 0 அப்படின்னு எழுதணும். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா இந்த சிம்பிள் பேரு இன்டர்செக்ஷன் இல்லையா? சோ இன்டர்செக்ஷன்னா காமன். அப்போ இதுக்கு பேர் கொடுக்கல அவங்க, சோ நம்ம டைரக்டாவே ஆன்சர் எழுதிடலாம். இப்ப காமனா என்ன இருக்கு? 1, 2 இருக்கு. இதுக்கு காமனா என்ன இருக்கு? 2 இருக்கா? இல்ல. இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர், அப்பனா எம்டி செட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்னுக்கு ஏவும் டியும் இருக்கு. பிரேஸ் இல்லாம எழுதுனீங்கன்னா செட்டா கன்சிடர் ஆகாது. இது இன்டீஜர், இது நெகட்டிவ் இன்டீஜர். இப்போ இன்டீஜர்னா நெகட்டிவ்ஸ் இருக்கும், 0 இருக்கும், பாசிட்டிவ்ஸ் இருக்கும். இப்படி எழுதக்கூடாது. ஆக்சுவலா என்ன எழுதணும்? -3 இங்க எக்ஸெட்ரா போடணும். -3 -2 -1 0 1 2 3 எக்ஸெட்ரா வரும். இன்டர்செக்ஷன் நெகட்டிவ் நம்பர்னா -4 -3 -2 -1 வரைக்கும் இல்லையா? அப்போ இன்டர்செக்ஷன்னா என்னது? இதுதான் இதுக்குள்ள இருக்கு இல்லையா? ஸோ அதனால இதோட ஆன்சர் எக்ஸெட்ரா
-4 -3 -2 -1. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் we move on to next sum. Which of the following are disjoint? Disjoint na சொல்லிட்டேன், intersection empty-ஆ இருக்கும், அதாவது காமனா எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ மல்டிபிள் ஆஃப் 2, அப்போ இதுக்கு மல்டிபிள் ஆஃப் 2 என்ன வரும்? 2 4 6 8 போயிட்டே இருக்கும் இல்லையா? அடுத்தது இந்த செட்டுக்கு 3 6 9 12 போயிட்டே இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பாத்தீங்கன்னா 6 12 வரும், நம்பர்ஸ் வரும், அது கண்டிப்பா இருக்கும். இப்ப இன்டர்செக்ஷன் இருக்கு, சோ அதனால இட் இஸ் நாட் டிஸ்ஜாயிண்ட் செட். காமனா இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா காமனா ஏதாவது இருக்கா? இங்க இ இருக்கு, இங்க இ ஸ்கொயர் இருக்கு, கவனமா பார்க்கணும். பை இருக்கு, இங்க π/2 இருக்கு, இங்க √2 இருக்கு, இங்க √3 இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப இங்க இன்டர்செக்ஷனே இல்ல. இன்டர்செக்ஷனே இல்லைன்னா திஸ் இஸ் டிஸ்ஜாயிண்ட் செட். ஓகே, இங்க ரியல் நம்பர்ஸ்ல எல்லா நம்பரும் வரும், இர்ரேஷனல் நம்பரும் இஸ் அ ரியல் நம்பர் இல்லையா? சோ திஸ் இஸ் டிஸ்ஜாயிண்ட், not a disjoint. ஏன் not a disjoint? ஏன்னா irrational number, every irrational number is real number இல்லையா? சோ அதனால it's not disjoint set. Disjoint set. Okay, next question number 4. Question number 4, a difference b கண்டுபிடிக்கணும். a difference b கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன சொன்னேன்? a எலிமெண்ட்ல மட்டும்தான் அந்த நம்பர் இருக்கணும், a ல இருந்து b பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 1 இருக்கு, ஆனா இங்க 1 இருக்கா? இல்ல, அப்பனா அந்த நம்பர் எழுதிக்கலாம். 3 இருக்கு, அப்பனா எழுதக்கூடாது. 5 இருக்கா? இல்ல. 8 இருக்கா? இருக்கு, அப்ப எழுதக்கூடாது. நீங்க உடனே ஆமா மேம் 9 தான் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 9 வந்து எழுதணும்னா b ல இருந்து a பாக்குறதா கன்சிடர் ஆயிடும். நம்ம என்ன பாக்குறோம்? a ல இருந்து b பாக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து நம்பரா டினோட் பண்ணி இதுக்குள்ள எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் செட்டு a, இது செட்டு bன்னு சொல்றேன்னா இங்க என்னென்ன நம்பர் காமனா இருக்கிறத நான் சென்டரா எழுதுவேன். இப்போ 3யும் 8ம் இந்த ரெண்டு செட்லயுமே இருக்கப்ப நான் சென்டரா எழுதிக்குவேன். இங்க என்ன எழுதுவேன்? 1 5 8. இங்க என்னென்ன எழுதுவேன்? 7ம் 9ம் எழுதுவேன். இப்போ a - b அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னா இது வரும். சரியா? இந்த a செட்டு உள்ள இருக்கிறது மட்டும், இந்த காமனா இருக்கிறத எழுதக்கூடாது. சரியா? இது மட்டும் வரும், இது மட்டும் வரும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஒன் ஆன்சர். ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா a - b ஈக்குவல் டு, இப்போ பார்த்தோம்னா 3 இருக்கு, எழுதக்கூடாது. 0 இருக்கு, எழுதக்கூடாது. 8ம் இருக்கு, எழுதக்கூடாது. அப்பனா இது எம்டி செட். இத நம்ம இப்போ வென் டயக்ராமா போட்டோம்னா எப்படி வரும்னா 1 3 0 8 9. அந்த 0 8 3 வந்து பாத்தீங்கன்னா இதுதான் செட் A, இதுதான் செட் A, இது வந்து செட் B. ஆக்சுவலா செட் A இஸ் a subset of செட் B ஆயிடுச்சு. செட் A செட் B குள்ள இருக்கு. அதனால இதுக்கு டிஃபரன்ஸ் எம்டி செட் தான் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். 2ம் இல்ல 6ம் இல்ல. இப்போ a - b என்னது? 2, 6.
ஓகே, அப்ப இதை வென் டயக்ராம்ல போட்டோம்னா ஏ செட்டு தனியா ஒரு சைடு தூங்கிட்டு 2,6 இருக்கு. பி செட்டு இங்க தனியா இருக்கு 1 3 5 9. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்டும் கிடையாது, எதுவும் எதுக்குள்ளேயும் இல்லை. இப்போ ஏ டிஃபரன்ஸ் பின்னா நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து இந்த எலிமெண்ட் இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எழுதுறீங்க. சரியா, அவ்வளவுதான். ஓகே, டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஏல இருந்து பி பார்க்கணும். ஏ எலிமெண்ட்ல இருக்கிற ஏ செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் இருந்துச்சு பி செட்லயும்னா அதை விட்டுருணும், இல்லைன்னா எழுதணும். பில இருந்து ஏ பார்த்துடக்கூடாது. கொஸ்டின்ல ஏ டு பியா பி டு ஏவான்னு பார்த்துட்டு போகும். அடுத்தது வென் டயக்ராம். வென் டயக்ராம்ல இப்போ ஏ டேஷ்னா சொல்லியிருக்கேன், இந்த ஏ செட்டை மட்டும் விட்டுட்டு, ஏ செட்டுனா இது ஃபுல்லாத்தையும் விட்டுறணும். ஏ செட்டையும் அப்படியே மறந்துடணும். மறந்துட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் எழுதணும். என்னென்ன வரும், ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம்குள்ள எழுதிக்கிறேன் 2 3 6 9. அப்புறமா டயக்ராம்க்கு வெளியில இருக்கிறது யூனிவர்சல் செட் இருக்கு. அப்போ 10 13 7. அவ்வளவுதான். அடுத்தது பி டேஷ்னா நான் என்ன செய்யணும், பில இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுறணும். பி செட் எங்க இருக்கு, இது இல்லையா? சோ அதை ஃபுல்லா விட்டுட்டு அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு இதுல இல்லாததெல்லாம் எழுதணும். என்னெல்லாம் இல்ல, 1 11 8 6 9 7 13 10. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். இப்ப ஃபர்ஸ்ட் நான் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். பிராக்கெட் என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பினா இது ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறது, இது ஃபுல்லா வரும் இல்லையா? இது ஃபுல்லா வந்துடும். அப்போ டேஷ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இதை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாம். அப்ப என்னென்ன வரும், 1 11 8 3 2 6 9 10 7 13. இது எல்லாமே ஆர்டரா தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணா எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இப்போ இப்படி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே இங்க ஏ டேஷும் பி டேஷும் கண்டுபிடிச்சோம். இதை தனியா கண்டுபிடிச்சு இதை தனியா கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எழுதணும்ல. பிராக்கெட் இருந்தா மட்டும் பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி, நம்ம ஆல்ரெடி இது கண்டுபிடிச்சதுனால நான் டைரக்டா எழுதிக்கிறேன். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் செட் ஏ செட் எழுதிக்கிறேன். 2 3 6 9 10 13 7. நான் ஏற்கனவே எழுதியிருந்தேன்னா அதை விட்டுட்டு எழுதணும் இல்லையா? 1 நான் எழுதல, 11 எழுதல, 8 எழுதல, 6 9 அதெல்லாம் எழுதிட்டேன். ஸோ இவ்வளவுதான். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா ஏபிசி மூணுத்துக்குமே காமனா இருக்கிற பார்ட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட். இப்ப இந்த பார்ட்ல என்ன நம்பர் இருக்கு, 5. அப்பனா 5 மட்டும்தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பி யூனியன் சி. பி யூனியன் சினா பில இருக்கிற செட்டும் பில இருக்கிறதும் சில இருக்கிறதையும் சேர்த்து எழுதுவோம் இல்லையா? அதோட ஏ இன்டர்செக்ஷன் வரும்போது, இப்போ ஏக்கு இன்டர்செக்ஷன் பார்ட் எது, இந்த பார்ட் ஏ எங்க இருக்கு, இதெல்லாம் ஏ இல்லையா? அப்போ எது உங்களோட ஆன்சர், இதுதான் உங்களோட ஆன்சர். என்னது, 4 5 8. ஓகே, இத நீங்க வந்து டயக்ராம் வச்சும் சொல்லலாம், டயக்ராம் இல்லாமையும் நீங்க சொல்லலாம். இப்ப நான் டயக்ராம் இல்லாம நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஏ செட் எழுதணும் இல்லையா? அப்ப ஏ செட்னா ஏ செட்டுக்குள்ள என்னென்ன நம்பர் இருக்கு, 1 11 4 8 5. இது ஏ செட். இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. பி யூனியன் சினா பி செட்டும் சி செட்டும் எழுதணும். இப்போ பி செட் எழுதணும்னா 2 4 5 3. சி செட்ல வந்து 8 6 9. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா காமனா என்னென்ன இருக்குன்னு பாருங்க. காமனா என்ன இருக்கு, 4 இருக்கா, 8 இருக்கா,
5 இருக்கா, அதுதான் எழுதி 4x5. புரியுதா எப்படி எழுதுறேன்னு? ஒரே டைம்ல உங்களுக்கு பார்க்க போக முடியல அப்படின்னு சொன்னோம்னா எப்படி பார்க்கணும். இப்படி இல்லைன்னா நம்ம இப்ப ட்ரேசிங் பண்ணியும் நம்ம இதை சொல்லலாம், இது எந்த பார்ட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், செட் ஏ, செட் பி, செட் சி இல்லையா? இப்போ இதுக்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். ஏ ஃபர்ஸ்ட் நான் பி யூனியன் சி எழுதுறேன். இது செட் பி, இது செட் ஏ, செட் சி. இப்போ நான் இதுக்கு கலர் பண்றேன். வெளியில போக கூடாது. பியும் சியும் ஃபுல்லா கவர் பண்ணி போகணும். இந்த 2 சர்க்கிளும் ஃபுல்லா கவர் ஆகணும். இது பி யூனியன் சி. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏ செட் எழுதணும் இல்லையா? சோ இப்ப ஏ செட் போடும்போது இதுதான் ஏ செட். ஏ செட்டை நான் ஷேட் பண்ணும்போது சோ எந்த பார்ட்டு ரெண்டுத்துக்குமே ஷேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட். இப்போ இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இது எல்லாம் தான் எல்லா ரெண்டுத்துக்குமே வருது, காமனா ஷேட் ஆயிருக்கு. போனா அதுதான் உங்களோட ஆன்சர். அப்படியும் எழுதுவோம் டைசாண்டிச். சரியா? Next question. Verify a minus b equal to a intersection b dash. Okay. First நான் a minus b எழுதுறேன். அதோட ஆன்சர் a minus b னா a ல இருந்து b பார்க்கணும். அப்படின்னா இந்த செட் இது மட்டும் தானே வரும் இல்லையா? அப்படின்னா என்னென்ன வரும்? 1, 8, 6. அடுத்தது இது போடுறதுக்கு இன்டர்செக்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பி டேஷ் என்னன்னு எழுதிக்கிறேன். பி டேஷ்னா பி எலிமெண்ட்டை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதணும். அப்போ பி எலிமெண்ட்குள்ள இருக்கிறதுனா இந்த செட் இருக்கு இல்லையா? இது ஃபுல்லா இருக்கிறத விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதணும். அப்போ 1, 8, 6, 6 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம ஒரு தடவை மட்டும் எழுதிக்கணும். 4, 9 பி டேஷ். ஓ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ செட் என்ன? ஏ செட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இது ஃபுல்லா ஏ செட். அப்ப அதுக்குள்ள என்னென்ன இருக்கு? 1, 8, 6, 5, 13. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பாத்தீங்கன்னா 1 காமனா இருக்கா? 1. 8 காமனா இருக்கா? 8. 6 காமனா இருக்கு. 6. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. therefore a minus b is equal to a intersection b dash. Okay, verify பண்ணியாச்சு. next for a competitive exam 85% of students opted for mock test in mathematics. 75% opted for mock test in science. Okay, இப்ப நான் மேத்ஸ் நான் எப்படி டினோட் பண்றேன்னா p of m. pன்றது பெர்சன்டேஜ். ஓகே, பெர்சன்டேஜ் ஆஃப் m 85%. நெக்ஸ்ட் p of s ன்னு நான் டினோட் பண்ணிக்கிறேன் சயின்ஸ், தட் இஸ் 75%. நெக்ஸ்ட் வாட் இஸ் த மினிமம் பாசிபிள் பெர்சன்டேஜ்? ஓகே, மினிமம் அப்படின்னு சொன்னாங்கனாவே நீங்க இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்.
இதே இது மேக்சிமம்னு சொன்னாங்கன்னா இதுல பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால மேக்சிமம்ங்கிறது 100%. ஓகே, மேக்சிமம் அப்படிங்கிறது யூனியன், மினிமம் அப்படிங்கிறது இன்டர்செக்ஷன். ஓகே, இப்போ இவங்க மினிமம் இன்டர்செக்ஷன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் who opted for both test அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா P of M இன்டர்செக்ஷன் எஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. P of M யூனியன் எஸ், A யூனியன் B ஈக்குவல் டு N ஆஃப்னு கூட எழுதிக்கலாம். இங்க நான் பெர்சன்டேஜ்ங்கிறதுனால தான் P போட்டிருக்கேன், அதனால தப்பு. ஸோ P of M plus P of S minus P of M intersection S. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு யூனியனே முதல்ல என்னன்னு தெரியாது. அதுதான் நான் சொன்னேன், யூனியன்ங்கிறது இப்போ பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100%. அதனால P of M யூனியன் எஸ் நான் என்னன்னு வச்சுக்குவேன்னா 100% வச்சுக்கணும். இங்க 100 ஈக்குவல் டு 85 plus 75 minus P of M intersection S. So now P of M intersection S equal to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 160 வரும், minus 100 is equal to 60%. அப்போ மினிமம் பாசிபிள் பர்சன்டேஜ் ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணவங்க எவ்வளோனா 60%. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இஃப் 10% ஆப்டட் ஃபார் நீதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்ஸ் டெஸ்ட்டும் எழுதல, சயின்ஸ் டெஸ்ட்டும் எழுதல. அப்படிங்கிறப்ப எது அஃபெக்ட் ஆகும்? யூனியன் அஃபெக்ட் ஆகும். ஸோ 10% ஆஃப் students not attend both test. So இது எஃபெக்ட் எங்க அஃபெக்ட் ஆகும்னா P of M union S equal to 100% இருந்து -10 பண்ணோம்னா 90% ஆயிடும். இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா how does the minimum percentage for both change? மினிமம் பர்சன்டேஜ் எவ்வளவு ஆகும்னா திரும்ப நம்ம என்ன போடணும்னா P of M union S equal to P of M plus P of S minus P of M intersection S. So இது 90 equal to 85 plus 75. அதுல எல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். M intersection S. So P of M intersection S equal to 160 minus 90, that is equal to 70%. புரியுதா? அப்பனா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப எல்லாருமே டெஸ்ட் எழுதினாங்கன்னா 60% வந்து ரெண்டுமே அட்டன் பண்ணியிருப்பாங்க. 10% வந்து நாட் அட்டன், 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போத்துமே அட்டன். ஓகே, நெக்ஸ்ட் let S be the set of 50 people. ஸோ இதை நான் வென் டயக்ராம் மூலம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்கோம், ஏன்னா ஈஸியா இருக்கும். இது வந்து மொத்தம் 50 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுதான் எஸ். 35 people speaks English, 25 people speaks Hindi. அப்போ ரெண்டு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து இங்கிலீஷ் பேசுறவங்க, இது வந்து ஹிந்தி பேசுறவங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 35 people, இது 25 people. ஸோ
KB number of people who speaks only English. Only English na இந்த part. Only English. English மட்டும் பேசுறவங்க K members இருக்காங்க. Then find the possible value of K. Assuming every person speaks at least one of the two languages. இப்போ ரெண்டுமே பேசுறவங்க ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ 35ங்கிறது இந்த எக்ஸ் இங்க இருக்கிற இந்த இது ஃபுல்லாவே இந்த சர்க்கிள் ஃபுல்லாவே சேர்த்து. அப்பனா நான் வந்து வெறும் இந்த பாட்டு மட்டும் எனக்கு வேணும். எந்த பாட்டு? இந்த பாட்டு. இந்த பாட்டு. இந்த 35ங்கிறது ஃபுல்லா சேர்த்தது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இங்கிலீஷ் மட்டும் பேசுறவங்கன்னா இந்த பாட்டு மட்டும் தான் இங்கிலீஷ் மட்டும் பேசுறவங்க. அப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த எக்ஸ் மெம்பர்ஸ -x பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பாட்டு மட்டும் கிடைக்காது. அதே மாதிரி இங்க நான் -x பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஹிந்தி மட்டும் பேசுறவங்க தனியா கிடைச்சிடும். ஓகே, சோ ஆனா இவங்க எல்லாரையுமே சேர்த்து இது மட்டும் பேசுறாங்கன்னா 25 - 6. ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி பர்சன் ஸ்பீக்ஸ் அட்லீஸ்ட் ஒன் லாங்குவேஜ் அப்படின்னா இந்த இடம் நாட் ஸ்பீக் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னா அவங்க வேற லாங்குவேஜ் பேசுவாங்க. ஹிந்தியும் பேச மாட்டாங்க, இங்கிலீஷும் பேச மாட்டாங்க இங்க இருக்கவங்க. ஸோ அப்படி யாருமே இங்க இல்லை, நோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் தே யூஸ் ஒன் லாங்குவேஜ். ஒன்னு இங்கிலீஷ் பேசுவாங்கன்னா இல்லைன்னா ஹிந்தி பேசுவாங்க. நடுவில் இருக்கவங்க ரெண்டுமே பேசுவாங்க. ஓகேவா? அந்த ரெண்டுமே பேசுறவங்கள சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா இங்கிலீஷ் மட்டும் பேசுறவங்க ஹிந்தி மட்டும் பேசுறவங்க வச்சுருவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாம வச்சுக்கோங்களேன். 35 - 6 + 6 + 25 - 6. அதாவது 35 இங்கிலீஷ் மட்டும் பேசுறவங்க 35 - 6, ரெண்டுமே பேசுறவங்க எக்ஸ், ஹிந்தி மட்டும் பேசுறவங்க 25 - 6. இவங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? 50 மெம்பர்ஸ் வரும். ஏன்னா அவங்கதான் டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 15 சொல்லியிருப்பாங்க. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணணும். கேன்சல் பண்ணோம்னா ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகும் இல்லையா? ஒரு +x - x கேன்சல் ஆகும். இப்போ என்ன வரும்? 35 + 25 60. 60 - x = 50. இப்போ x ஓட வேல்யூ 60 - 50. ஸோ x வேல்யூ 10. இப்போ நம்ம எக்ஸ்ன்றது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது கண்டுபிடிச்சிருக்கோம் 10ன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் பீப்புள் who speaks both English and Hindi. இது எல்லாமே பேசுறவங்க 10 பேரு. அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் who speaks only English. only English. இங்கிலீஷ் மட்டும் பேசுறவங்க இங்கிலீஷ் மட்டும் பேசுறவங்க 35 - 6. that is 35 - 10. that is 25 peoples. 25 நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இங்கிலீஷ் மட்டும் பேசுவோம். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் question number 9. An organization awarded certificates to its 56 students for at least one of the 3 activities of organic, instrumental music and fine arts. So total number of peoples வந்து 56 இருக்காங்க. So இதையும் நம்ம Venn diagram வச்சு solve. இப்போ இதுல வந்து 3 இருக்காங்க. என்னது? இது வந்து ஆர்காமி, இது
instrumental, music, இது finance. மொத்தமா 56 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இது எல்லாமே சேர்த்து அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த த்ரீ ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா இந்த இடத்துல 0 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மூணுத்துலயுமே சேராம யாருமே இல்லை, அது வந்து 0. ஓகே, இப்ப நான் வந்து ஒவ்வொருத்தரா போவேன். 17 ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் த சர்டிபிகேட் ஆஃப் ஆரிகமி அப்படின்னா இந்த இடத்துல மொத்தம் 17 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது 17. Next 28 for instrumental music. So this is 28. Next 25 for RMS finance. So 25 finance. 4 students get all for all 3 certificate அப்படின்னா இங்க இருக்காங்க 3 சர்டிபிகேட்டுமே சேர்ந்து வருது இந்த இடம். ஸோ அது வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபைண்ட் இப்போ என்ன கேட்கணும்னா find the number of students who receive the certificate exactly 2 activities. Exactly 2 activities அப்படின்னா இப்போ சேராம இருக்கிற இடம் இது இருக்கு இந்த பார்ட் இல்லையா? ஸோ நம்ம இந்த பார்ட்டை மட்டும் எக்ஸாக்ட்லி 2னா இது தப்பா இருக்கு. எக்ஸாக்ட்லி 2னா இந்த பார்ட் இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு இந்த பார்ட் இது மட்டும் கண்டுபிடிக்கும். சரியா? ஸோ இது வந்து போன தடவை போட்ட மாதிரி நம்ம ஈஸியா போட முடியாது, கொஞ்சம் ஸ்டெப் போட்டு தான் போடணும். நம்ம இதுக்கு வந்து ஃபார்முலா வச்சு போடலாம். அந்த ட்ரிபிள் ஃபார்முலா n of O origami union instrumental IQ union fine arts equal to n of O plus n of I plus n of F minus of n of O intersection I plus n of O, sorry, I intersection F plus n of F intersection O minus, sorry, plus n of O intersection I intersection F. Okay, இந்த ஃபார்முலா. இங்க இது வந்து யூனியன், இது எல்லாமே சேர்த்து மொத்தமா 56 பேர் இருக்காங்க. இதுல O வந்து 17, I வந்து 28, இது வந்து 25. இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் நமக்கு தெரியாது, அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் இது எல்லாத்தையுமே எல்லா சர்டிபிகேட்டுமே சேர்த்து வாங்குறவங்க 4 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை கம்ப்யூட் பண்ணோம்னா n of O intersection I plus n of I intersection F plus n of F intersection O is equal to 74. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 17, 28, 25, 4 ஆட் பண்ணோம்னா 74 minus 56. அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் வரும்னா 18 மெம்பர்ஸ் ஆன்சர் வரும். ஸோ இந்த 18 அப்படிங்கிறது இப்ப நான் கிரீன்ல போட்டிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு இந்த பார்ட்டு
அடுத்தது இந்த பாட்டு. இது எல்லாமே சேர்த்து. ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, இந்த பாட்டு பாத்தீங்கன்னா இதுலயும் வருது, இந்த பாட்டுலயும் வருது, இந்த பாட்டுலயும் வருது. சோ அதனால அதை தனியா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா வரும். இப்ப நம்ம இந்த பாட்டை எப்படி ஆட் பண்ணோம்னா, இத வந்து ஆக்சுவலா இந்த பாட்டு, ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாட்டு, இது செகண்ட் பாட்டு, இது தேர்ட் பாட்டு. இந்த 3 பாட்டு மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த 3 பாட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 வந்து 3லயுமே இன்க்ளூட் ஆயிருக்கு. அதை நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, சோ நான் இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, so number of question என்ன, number of students to receive the certificate, number of students to receive exactly 2 certificates. Equal to 18 minus 3 times 4. இது ஏன் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா 4 வந்து 3 times ஆட் ஆயிருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும். சரியா? So 18 minus 12 equal to 6. இப்போ 6ங்கிறது என்னன்னா, இப்ப நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஒன்னுங்கிற பார்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட். சோ இந்த பார்ட் மட்டும் 2 சர்டிபிகேட் மட்டும் போட்டு வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பார்ட் பாத்தீங்கன்னா 2 சர்டிபிகேட் மட்டும் வாங்கியிருப்பாங்க. அதாவது ஆர்காமியும் ஃபைன் ஆர்ட்ஸும் வாங்கியிருப்பாங்க. இது வந்து ஆர்காமியும் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கும் வாங்கியிருப்பாங்க. இது மட்டும் வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கும் ஃபைன் ஆர்ட்ஸும் வாங்கியிருப்போம். ஓகேவா? சோ நான் இந்த ஷேடிங் பண்ணிருக்கேன் இல்லையா, நல்லா டார்க் ப்ளூல. சோ இந்த பாட்டு மட்டும்தான் எனக்கு வேணும். சோ அதனாலதான் இந்த 18ன்றது 3மே சேர்த்து, அந்த 4ஐயும் சேர்த்து வர்றதுனால அந்த 4 பாத்தீங்கன்னா 3 தடவையுமே ஆட் ஆயிடும். சோ இந்த பாட்டு எடுக்கும் போதும் ஒரு தடவை ஆட் ஆகும், இந்த பாட்டு எடுக்கும் போதும் ஒரு தடவை, இந்த பாட்டு எடுக்கும் போதும் ஒரு தடவை ஆட் ஆகும். அதனாலதான் வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு ஃபைனலா ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, சோ லாஸ்ட் கொஸ்டின், a survey of 100 students. இது நம்ம ஈஸியா போட்டுடலாம். போன தடவையோட இந்த தடவை கஷ்டமா இருக்காது, சிம்பிளா போட்டுடலாம். 100 students in a international school revealed that, so இதுக்குள்ள 100 students இருக்காங்க. 60 students who speaks English. So okay, this is English. English பேசுறவங்க 60 members. Okay, then 50 students speaks German. So German பேசுறவங்க 50. அடுத்தது Spanish 35. So this is 35 for Spanish. Okay. 40 students who speaks both English and German. So Englishக்கும் ஜெர்மனும் சேர்த்து 40 members பேசுறாங்க. 30 speaks German and Spanish. So ஜெர்மனும் ஸ்பானிஷும் சேர்த்து 30 members பேசுறாங்க. 25 speaks both English and Spanish. So wait, 40 for this one, 30 for German, 25 for English and Spanish. Okay, another 25 who speaks all the 3 languages. So that should be right in the middle. Okay, so இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இத வந்து லெட்டர் இ, இத வந்து லெட்டர் ஜி.
So E represent the set of people who speaks English, G for German, S for Spanish ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஃபுல்லா கேம் எழுத தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் E S மட்டும் போட்டுக்கலாம். EGS மட்டும் போட்டா போதும். இப்போ அட்லீஸ்ட் 2 லாங்குவேஜ் பேசுறவங்க கேட்கறாங்க. அட்லீஸ்ட் 2 லாங்குவேஜ்னா உங்களுக்கு தெரியும் இந்த பார்ட் வரணும், இந்த பார்ட் வரணும், இந்த பார்ட் வரணும், இந்த பார்ட் வரணும். உங்களுக்கு தெரியுது இந்த 25 வந்து 40 ஓடையும் இருக்கு, 30 ஓடையும் இருக்கு, 25 ஓடையும் இருக்கு இல்லையா? சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 25 40 30 இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகே, இப்ப நான் இதுல இருந்து -25 பண்ண போறேன். இதுல இருந்து -25 பண்றேன். ஏன் -25 பண்றேன்னு புரியுதா? இப்போ பண்ணனா உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு 5 வரும், இதுக்கு 15 வரும், இதுக்கு 0 வந்துடும். அப்போ அட்லீஸ்ட் 2 லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும் போது நான் இதெல்லாம் ஆட் பண்ணணும். 15 + 5 + 0 பிளஸ் இந்த 25ஐயும் நான் சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஏன்னா அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட்னா மினிமம் 2 லாங்குவேஜ் பேசலாம், அப்படி இல்லைன்னா 3 லாங்குவேஜஸும் பேசலாம், மேக்சிமம் 3 லாங்குவேஜஸும் பேசலாம். ஸோ அதனால மறக்காம இந்த 25 அட்லீஸ்ட்னா அதுவும் அதுக்கு மேலையும் 2 லாங்குவேஜும் பேசலாம், அதுக்கு மேல 3 லாங்குவேஜும் பேசலாம். அதனால 25 சேர்த்து ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணோம்னா 45. புரிஞ்சிச்சு உங்களுக்கு? நெக்ஸ்ட் அட்மோஸ்ட் 1 லாங்குவேஜ். அட்மோஸ்ட் அப்படின்னா அதுதான் பேசணும், அதுக்கு கீழையும் பேசலாம். அப்படின்னா ஒரு லாங்குவேஜும் பேசலாம், இந்த 3 லாங்குவேஜ் தவிர இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கு பாருங்க. இந்த 3 லாங்குவேஜும் பேசாத வேற ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க இல்லையா? சோ அவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு கீழே இருக்கு அதையும் சேர்த்து ஆட் பண்ணும். அப்போ முதல்ல நான் இந்த பார்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் 60ல இருந்து இந்த 15ஐயும் இந்த 25ஐயும் மைனஸ் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா minus of 15 plus 25 plus 0. அதாவது இந்த சர்க்கிள் ஃபுல்லா வருது பாத்தீங்களா? இந்த சர்க்கிள் எங்கெல்லாம் இருக்கு? இது இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறது இது ஃபுல்லா 60. அப்பனா நான் இந்த 15 இந்த 25 இந்த 0 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு எந்த பார்ட் கிடைச்சிரும்? இந்த பார்ட் மட்டும் கிடைக்கும். புரியுதா? அப்போ நான் அப்படி பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20. ஓகே, சோ அதே மாதிரி இந்த 15ல இருந்து நான் இதை எடுக்கணும். 15 இந்த 25 இந்த 5. சோ இந்த சர்க்கிள்குள்ள வர்றது இது இது இது. சோ அதை நான் சப்ராக்ட் பண்ணணும். பண்ணிட்டேன்னா எனக்கு வர்றது 5. ஓகே, நெக்ஸ்ட் 35. 35க்கு எதெல்லாம் வரும்? 25 0 5. சோ 0 plus 25 plus 5. சோ இதுவும் என்னதான் வரும்? 5 தான் வரும். சரியா? இப்போ எதுவுமே பேசாதவங்க இருக்காங்களா அப்படின்னு நான் பார்க்கலாம். அதுக்கு
இப்ப நான் சர்க்கிள் பண்ணிருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். அதுக்கு இங்கிலீஷ் மட்டும் பேசுறவங்க 20, ஜெர்மன் மட்டும் பேசுறவங்க 5, ஸ்பானிஷ் மட்டும் பேசுறவங்க 5. அடுத்தது இங்கிலீஷும் ஜெர்மனும் பேசுறவங்க 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனும் ஸ்பானிஷும் பேசுறவங்க 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்தது ஸ்பானிஷும் இங்கிலீஷும் பேசுறவங்க யாருமே இல்லை, 0. மூணுமே பேசுறவங்க 25 இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 5, 20, 5, 10, 15, 20, 25 பேலன்ஸ் 2, 2, 4, 5, 6, 7, 75. ஆனா எனக்கு டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்கு? 100 இருக்கு. அப்பனா பேலன்ஸ் 25 மெம்பர்ஸ் வந்து இந்த 3 லாங்குவேஜ் தவிர வேற எதுவும் லாங்குவேஜ் பேசுறாங்க, இந்த 3 லாங்குவேஜ் பேசல. இப்ப நான் அட்மோஸ்ட்னா என்னன்னு சொன்னேன்? மினிமம் 1 பேசலாம், அப்படி இல்லைன்னா அந்த லாங்குவேஜ பேசாமையும் இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ நான் இங்க என்ன ஆன்சர் எழுதணும்? ஒரு லாங்குவேஜ் மட்டும் பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இங்கிலீஷ் பேசுறவங்க 20, அடுத்தது ஜெர்மன் பேசுறவங்க 5, சாரி ஸ்பானிஷ் பேசுறவங்க 5, இது மூணுமே பேசாதவங்க ஒரு 25. ஸோ டோட்டல் நம்பர் is 55. 55. Okay. So how many could not speak any of the 3 language? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 25. So இந்த கொஸ்டின் C ஓட ஆன்சர் வந்து 25. 25 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது உங்களுக்கு புரியுதா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுல ஏதாவது குவரிஸ் உங்களுக்கு இருக்கு, இல்லை இன்னும் உங்களுக்கு மோர் ப்ராப்ளம்ஸ் வேணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்னா ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ கமெண்ட்ஸ். என்னோட மொபைல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதனோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. யூ கேன் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் ஆல்சோ. ஐ வில் கிவ் ஸ்பெஷல் லெசன். உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கிளாரிஃபை பண்ணி வாட்ஸ்அப்ல வீடியோவா எடுத்து உங்களுக்காக பர்சனலைஸ் பண்ணி அனுப்பி விடுறேன். கண்டிப்பா என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். Meet you in another class. Stay tuned for more lessons. Thank you.